மக்களை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026ல் திமுகவை நம்பி ஏமாந்த 2 கட்சி 2 பேர். முதல்ல ஐயா வடிவேலு அவர்கள். அவர் பேசினாரே பேச்சு விஜயகாந்தை பற்றி, வாழ்க்கையே வம்பா போச்சு. இப்போ 2வதாக நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களை எப்படி களத்தில் இறக்குனாங்கன்னு தெரியாது. இந்த பராசக்தி படத்தில் நடிக்க வச்சுட்டேன் ஐயா அப்பா. அதை ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியலப்பா. கழுத்தை இப்படியாப்பா அறுப்பீங்க? அறுத்து ரத்தம் ஒடியுதுப்பா. எப்போ ஒரு இந்தி எதிர்ப்புன்னு இப்படியெல்லாம் அட்டூழியம் பண்ணுதியில். ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால ஒரு மனுஷன் இந்த நாட்டை ஆள முடியும். அதற்கு உதாரணம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். 7 லாங்குவேஜ் தெரியும். எவனாக இருந்தாலும் ஒத்தைக்கு ஒத்த வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்தியை எதிர்க்கிறீங்க, ஆங்கிலத்தை எதிர்க்கிறீங்க, தமிழை மட்டும் பேசுங்கன்னா தமிழ்நாட்டுக்காரன் தமிழை விட்டு வட மாநிலத்துக்கு போகவே முடியாது. வட மாநிலத்துக்கு போனோம்னா நல்ல வேலை வாய்ப்புகள் அவனுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய இடங்களில் நிறைய வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா அங்கே ஹிந்தி பேசுகிறவங்க தான் நிறைய இருப்பான். ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுவான். ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட விடாமல் இவ்வளோ அட்டகாசம். சிவகார்த்திகேயன் வாழ்க்கை நாசமாக போச்சு உங்கள்